சட்டம் ஒழுங்கு தொடர்பாக உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி. இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள், தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம், கொள்ளை சம்பவங்கள், போதைப் பொருள் நடமாட்டம் உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை பெரம்பூர் பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் சட்டம் ஒழுங்கு குறித்து முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் டிஜிபி, உள்துறை செயலாளர், சென்னை மாநகர காவல் ஆணையர், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள், தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு முதலமைச்சர் நேரடியாக சென்று அவருடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு அவர்களின் கோரிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும், உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் கோரிக்கை வைத்து வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு நிலவரம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில், தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் மாற்றம் செய்யப்பட்டு புதிய ஆணையராக அருண் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் புதிய சென்னை மாநகர காவல் ஆணையர் பங்கேற்கக்கூடிய முதல் ஆலோசனை கூட்டம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரங்கள், அதே போன்று பதியப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள், குற்றவாளிகளை கண்டறிவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும், அதே போன்று அதன் மீது எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததோடு பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம், போதைப் பொருள் நடமாட்டம், கொள்ளை சம்பவங்கள் உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் தலைமையில் தற்போது ஆலோசனை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.